ஹை காய்ஸ், நம்ம தமிழ் கட்சி பிளாக் லெவலில் எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒன்று தொடங்குறப்ப கையாமையான ஊரே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கு சோறு. பொண்ணை எது காட்டுறாங்கன்னு தெரியல. சாப்பிட்டு வந்தாலும் ஏதாவது பண்ணுவான்னு நம்புறேன். ரொம்பவே ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்படிதான் சாப்பிடணும் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க நல்லா சாப்பிடுங்க. குழந்தை மையா சாப்பிடுங்க. மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிடுங்க. மொத்த கிண்டமும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. இந்த நேரத்துல நீங்க இதை செய்யணும். இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 1 2 இல்ல 3 பண்ணி கொடுக்குறேன். அனைமா ஃபுட்டு மேல கை வச்சு கோவப்படுவாளோ. இருக்கலாம். ஓ இங்க வந்து வந்துட்டான். நம்மள தாக்க வந்துருச்சு. ஏங்க நான் இவ்வளவு நேரம் இத சொல்லி தான வெளியில கூப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் சேஃப் இப்பேச்சு வாங்க. ஓடு ஓடு ஓடு. ஷார்ட் கேக்க தூக்கிட்டு வாங்க. இவளே இப்ப கிளவி ஆயிட்டா. அதுதான் எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிட்டு போல மக்கள் கிட்ட போகுது. நான் எப்படியாவது அதை எடுத்து ஆகணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஷார்ட் கேக்க எடுத்துட்டீங்க, வந்துடுங்க. இவகிட்ட மானா ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இவதான் கரெக்டா இருப்பா. இவகிட்ட இருந்து மொத்த சண்டை போடுவாங்க. இவகிட்ட இருந்து சத்திய ஒரு பாக்குறா. எனக்கு மானா வேணும், மொத்தமா எனக்கு வேணும். அது என்கிட்ட கொடுத்துரு. மானா வேணும்னா போய் ஓலடி மானம் கெட்டு. மானா வேணும். என்ன கொடுக்கணும்? எல்லாச்சும் கேக்குறேன், எல்லாச்சும் கொடுக்க மாட்டேன். அந்த ஃபுட்டு மேல கை வச்சா கோவம் வரும் போல. ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. உயிரை பழந்து கொடுக்க மாட்டேன் ப்ளீஸ். ப்ளீஷா அடிமா. அவனோட மானவை நல்லா உணர முடியுது. அவ இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாத. என்ன இது? இவ்ளோ மேஜிக் பவர் எங்க இருந்து வருது? அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றல. வெறி பிடிச்சிட்டு நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. பெரிய லைட்டா. நான் நோன்னு சொன்னா அது நோதான். ஏய் அவளோட உறிஞ்சிட்டா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் நீ யோசிக்க இருக்க மாட்டேன். காட்டன் கிரியேஷன் மேஜிக். அடிப்பா, உனக்கு வந்தா மட்டும்தான் நீ வேலை செய்வியா? யாத்தா இவ்வளோ பவர் வச்சு நான் அப்படி ஏறீங்க. இங்க எங்க மாத்தி மாறி பண்றாங்க. உண்மையாவே இது அமேசிங்கா இருந்துச்சு. ஆனா அதனாலதான் இவருக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது போல. என்ன பின்னேறோம். கேக்கனாலதான் அவனோட மேஜிக் பவர் பூஸ்ட் ஆகி இருக்கு. விஜயும் அடிச்சிட்டாவ. உண்மையாவா? செஃப் சார், என் வாழ்க்கையில எல்லா நாளும் நான் உங்க கூடயே இருக்க ஆசைப்படுறேன். உண்மையாவே நீங்க பெரிய ஆளுதான். ஆஹா இருக்கட்டும். வியாபாரம் பண்ணிட்டாரியா. நீ யாரு என்ன இல்ல எனக்கு கவலை இல்லை. ஆனா என் சாப்பாட்டுல யார் கை வைக்கணும்னு நினைச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஈலிங்கா. ஓ இவங்களை கண்டுபிடிக்கிற வேலையா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க, நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க. My dear Alisa, சொல்லுங்க. ஓ இப்போ அதெல்லாம் ரிட்டர்ன் வந்துடும் போல இருக்குது. நான் எப்போ உன்னை நேசிப்பேன். நான் வந்தாங்க. எனக்கு நீதான் முக்கியம். ஐயோ அதுக்குள்ள லைஃப் எண்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. எலைசா எப்படி மாறிட்டோம்? ஐயோ அதுக்காக தாண்டா உழைச்சா. வந்து பண்ணி கொடுப்பாரு. யோகோவா? என்னது குழந்தையா? இல்லடா பெரிய பொண்ணுதான். நான் பார்த்த அந்த பயங்கரமான மேஜிக் இவளோடதான். இவளா இத பண்ணா? ஆமா ஆமா. இவ பிளாக் ஹோல்ஸோட ரூபா போட்டிருக்கா. அப்ப இவளே தான். ஓ
சரி போடுங்க. சோறு வரப்ப குழந்தையா மாறி போச்சு. அழகுல மயங்கிடுவாளே. மீமி தான் ஜோடியோ அப்போ இவனுக்கு மட்டும் எவன் தான் ஜோடினே சொல்ல முடியல. மூஞ்சி ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு. சந்தோஷம் இருந்தாலும் தின்ன ஆரம்பிச்சிடறான். நான் எதிர்பார்த்தது உண்மைதான். அந்த மேஜிக் என் உடம்ப மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மானாவை அதிகமாக்க இருக்கா. நான் இப்போ நான் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். என்னவா நடக்குதுங்க? அரசனும் அரசியும் ஆமா, ஏ கிங்க நான் தூங்குற நேரம்னு தெரியாதா ஏன் சத்தம் போடுறாங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லி. நான் என்னன்னு போய் பாக்குறேன் சாயர். இதெல்லாம் ஓவருங்க. சத்தம் ஏன் வருதுன்னா பின்ன என்ன? இதுதான் நான் போன எபிசோட்லயே கதை சொன்னேன். இது காண்டாதுற ஒருவேளை அவன் திரும்பி வந்திருப்பானோ? நீங்க பண்ண உதவிக்கு நாங்க உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டோம். உங்களுக்கு எப்ப பசி எடுத்தாலும் நீங்க இங்க வரலாம். நான் உங்களுக்கு சமைச்சு தரேன். உங்களுக்கு பிடிச்ச ஏடா அடுத்த பெட்ரூம் வெட்டி பாரு வெட்டுவால. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என் பிரதரை எங்க அனுப்பி வச்சேன்னு உண்மையை சொல்லு. இந்த டைமண்ட் கிட்ட தான் போயிருப்பாங்க. இருக்கும். அவங்க வேலை தான் அது நினைக்கிறேன். அது ஒரு ஸ்பெஷல் மேஜிக். அது அவனுக்கு தெரியவே தெரியாது. இவ்ளோ ஸ்ட்ராங்கான மேஜிக் பண்ணனும்னா ரொம்ப தூரத்துல இருந்து பண்ணிருக்க முடியாது. பக்கத்துல எங்கேயாவது இருந்து தான் பண்ணிருக்க முடியும். எனக்கு என்னமோ அவங்க எங்க இருக்காங்கன்னு தோணுது. இன்னொரு ஆள் இருக்காங்களா? அது கிழவியோட வேலை இல்லையா? எல்லாமே யாரோ ஒருத்தர் காணு நினைக்கிறேன். அப்ப இவ்ளோ நேரம் இதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தானா? ரொம்பவே நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்னோட மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் சில விஷயங்களை பண்ணாம போக என் மனசு விரும்பல. உண்மையாவே நீ ஒரு பயங்கரமான மிருகம் தான். ஆனா என்ன பண்றது? வேஷம் போட்டு வந்திருக்கான். முடியாது. என்ன சொல்ற நீ? ஏய் என்ன நடக்குது? மேஜிக் ஸ்குவாடா அவரு? நிஜமாவா? என்னையா சொல்றீங்க? ஒரு ஃபேவரட் பர்சன். இவருதானா? இல்ல இது என்ன பப்பட்டா? இருக்க முடியும். இது உண்மையாவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவர் இவ்வளவு ஈஸியா அடிச்சிட முடியுமா? ஐயோ கொண்டுடாதீங்கப்பா. இவர் நல்ல ஆளையா? அவரை போய் காலி பண்ணிட்டீங்களா அதுக்குள்ள? ஒருத்தர் புகழ்ந்து பேசக்கூடாது போல இருக்குது. இப்படி நடந்திருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, இது என் பிரதர் இல்ல. அவரு தோக்க மாட்டாரு. அவரு என்னைக்கு தோக்க மாட்டாரு. இது அவரு இல்ல. கேப்டன் ஃபெகோலியன்ஸ் கிரிம்மோ. அவரோட டைரியை படிச்சாரு. அதுவா அதனால இருக்குமோ? இருக்காருன்னு அர்த்தம்.
வாய்ப்பில்ல. இப்படி நடக்க வாய்ப்பு நான் உங்க டைரியை இப்போ இங்க படிக்காதீங்க. மெமோஸா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல அது வேற என்ன. டைரியே இந்த உடையுது. கம்மாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர மாதிரியே ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஹெல்ப் பண்ணு எனக்கு. என்னோட பிரதர். லியோபோல்ட், உன்னோட கேப்டன் இவரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட ஓவரா வாய் பேசுனீங்களே, இப்ப என்ன பேச போறீங்க? பேசுங்கடா. ஓ, பேசுறது கேட்காது. இவன் கிட்ட இவ்ளோ மேஜிக் பவர் எனக்கு அது அவர் தானா டவுட்டாகவே இருக்குது எனக்கு. இந்த புக்கு வந்திருக்கே. என்னால நம்பவே முடியல. அவர் உருவத்தில் சும்மா அது டம்மியான செஞ்சு பண்ணியிருப்பாங்களான்னு டவுட்டாகவே இருக்குது. நான் சொல்றது கேளு. இதுல இருந்து நீ வெளியே வரணும்னா உன் மனசை ஒருநிலைப்படுத்து. இன்னொருத்தங்க விருப்பப்படி உன் வாழ்க்கை நீ வாழவே கூடாது. நான் இன்னொருத்தர் விருப்பப்படி வாழ்றேன்னா, என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுபடிதான் நான் வாழ்வேன். எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அவன் அப்ப அவ்வளவு பேசினானே, இப்ப பேச சொல்லுங்க பாப்போம். முடியாது. உன்னோட பர்பஸ நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. இப்பவே நீ இங்க இருந்து கிளம்பலாம். மத்த நைட் சோரத்துக்குள்ள போயிடு. நீ போக கூடாது. இங்கே தான் இருக்கணும். ஏய், நீ ஆஸ்தா தானே? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொன்ன மாதிரியே உன்னை கொன்னுடுவேன். என்னோட மிருகங்களை கொன்னதுக்கே உன்னை விட மாட்டேன். நீ பண்ண தப்புக்கு அனுபவிக்காம போக முடியாது. புடியா? நான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். கண்டிப்பா இதை செய்ய முடியாது. அவன் போகட்டும், அவனை விட்டுடு. இவருக்கு ஏற்கனவே நிறைய ரத்தம் போயிடுச்சு. இதை நம்ம தடுத்து நிறுத்தணும். என்னால இதை செய்ய முடியும். கேப்டன் என்கிட்ட சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு. காமா இருக்கணும், நிறைய யோசிக்கணும். இவனை தடுத்து நிறுத்த எனக்கு வழி நிச்சயமா இருக்கணும். அந்த ஸ்பெஷல் மேஜிக்கை நான் தெரிஞ்சுக்கணும். அது கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணும். என்னோட ஸ்வாட வச்சு நான் அதை மாத்தி காட்டுறேன். இதை கண்டிப்பா என்னால ஹேக் பண்ண முடியும். பண்றேன். என்ன நடக்குதுங்க? ஆட்டாண்டா மூஞ்சிலே போடு. எனக்கு வலிக்குது. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? போடியா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. போடு, அங்கேயும் ஒரு கத்தி. இந்த காரியம் உனக்கு பெரிய வழியை கொடுக்குதுன்னா அப்ப நீ செஞ்சதுக்குள்ள என்னடா சொல்றது? இது வரைக்கும் நடந்தது ஒண்ணுமே இல்ல. இனிமேதான் வழினா என்ன தெரியும். போடு. அப்பாவி மக்களை தேவையில்லாம நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்க. நிறுத்து. 2 அடி கூட தாங்க மாட்டேன்றான் என் வீரன். உனக்கு ப்ளீட் ஆகுது. இவ்வளவு கஷ்டத்துல எதுக்குடா என்ன அடிச்சிட்டு இருக்க? உன்கிட்ட மேஜிக் இல்ல, அதனாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அதுக்காக ஏன் மேல கோவப்பட்டு என்னடா பிரயோஜனம்? அப்புறம் நீ மேஜிக் இல்லாத ஒரு வெத்து வெட்டு என்னையே அடிக்கிறியா? இந்தா வாங்கிக்கோ. நீ எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணு. வா. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? அது எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. என்கிட்ட மேஜிக் இல்லாம இருக்கலாம், இங்க இருக்கிறவங்களோட பலசாலி இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் விசட் கிங் ஆகி எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஏய் பால்டோஸ், உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். ஆன்டி மேஜிக். நான் நினைச்சதை விட இது ரொம்ப டஃபா இருக்கு. நான் முதல்ல இவனை ஏதாவது பண்றதுக்கு வழி பண்ணிருக்கணும். அதுதான் மிஸ் பண்ணிட்டேன். ஹீலரும் இங்க இல்ல, அவன் தான் கூட ஏதோ அவன் பண்ணி. மறுபடியும் மேஜிக் பவரை பில் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மேஜிக் போட்டர் மூலமா இவனை தாக்க போறான்னு நினைக்கிறேன். ஆஸ்தா, பாத்து ஜாக்கிரதை, அங்க பாரு. ஜம்ப்டா. இனிமே அப்செட் ஆகி பிரயோஜனம் இல்ல. எல்லா நேரத்திலையும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்த சரிதானே? இனி உனக்காக இதை நான் செய்வேன். பாத்து ஜாக்கிரதையா இரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா இவனை நான் இப்போ இழக்க முடியாது.
என்கிட்ட இருந்து ஒழுங்கா தள்ளி போயிடுங்க. என்கிட்ட வராதீங்க. 2 பேரும் இங்கிருந்து போயிடுங்க. ரொம்ப பாவமா இருக்கு. மாஸ்டர் சொன்னதை கேட்டுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இப்படி சண்டை போடுறதுக்காக அவர் உங்களை அனுப்பி வச்சாரு. ரொம்ப கேவலமா இருக்கு. இது ஃப்ரெண்டு ஜடையா? இதான் யாரா? இந்த மேஜிக் உண்மையாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசா வந்துனேங்கிறானுங்க. கேட்க இல்லையா? சாபத்துலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா இந்த ரத்தம், இந்த காயம், இதுலதான் எனக்கு பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை நான் இழந்தாலும் கண்டிப்பா அவரை மாதிரியே நானும் விழுந்துருவேன். நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் எதுக்கும் உதவி கேட்டதே இல்ல. அப்படியா? அதுக்கு நீ எங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்க மட்டும் உனக்கு உதவி செய்யலன்னா அவங்க எப்பயோ உன்னை கொன்னு இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க கிட்ட நீ வசமா மாட்டி இந்நேரம் ஒண்ணும் இல்லாம போயிருப்ப. இத நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா நான் யாருங்கறத உனக்கு காட்ட வேண்டியிருக்கும். நீ முதல்ல வாய மூடு. முதல்ல உன் காலை பாரு. ஷூவ மாத்தி போட்டிருக்க. நீ என்ன பேசுறியா? ஸ்குவாட் ஹீல் பண்ணுன்னு சொன்னாங்க. பண்ணுதா? இந்த வழியில நிச்சயமா என்னால சண்டை போட முடியும். பாரு, என்ன நல்லா கவனமா நீ ஏதாவது ஹீல் பண்ணுன்னு நினைக்கிறேன். உண்மையாவா சொல்றேன்? அவனுக்கு போட்ட சாபத்துல இருந்து அவன் வெளியே வந்துட்டானா? அதுவும் அந்த வாளை வச்சா. இத நம்பவே முடியல. நான் மறந்துட்டேன். நேரமா இப்பதான் பண்றேன். இவன் ரொம்ப காமெடியா பேசுறான். அப்படிலாம் யாராலையும் பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு. ஏன் என்னாச்சு? ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கு? இப்ப எல்லாரும் பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். நீங்க எத்தனை பேர் என்னை எதிர்த்து வந்து நின்னாலும், எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் உங்க எல்லாரையும் அழிக்காம நான் விடவே மாட்டேன்டா. நான் சொல்றது நல்லா கேக்குதா? முடிஞ்சவங்க மோதி பாத்துடலாம். இன்னைக்கு எபிசோட் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் யூனோ தான் ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிட்டானோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மேபி அந்த சூனிய கேள்வி அவள் அட்டாக் பண்ணது அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ பவர் யூஸ் பண்ணதுனால அவனால் அது இது பண்ண முடியல. அஸ்டாக் இருக்கிற அந்த அளவுக்கு ஸ்டாமினா வந்து யூனோக்கு இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, ஆனாலும் அவன் முடிச்சிட்டான் தான். எனக்கு அந்த கேக்கு சாப்பிட்றா அந்த குட்டி பொண்ணு அவள் தான் இன்றைக்கி சர்ப்ரைஸ் பண்ணான். நான் நினச்சேன் இவ்வளோ சாப்பிட்றா, இவ்வளோ சாப்பிட்றதுக்காவது அவளுக்கு எனர்ஜி இருக்கணும்ல, அவ்வளோ பவர் இருக்கணும்ல நினச்சேன். அதுமாதிரி அவள் ஃபுட்டில் கை வைக்கிறப்ப தான் அவளுக்கு கோவம் வருது. இவ்வளோ பவரை வச்சுன்னு ஏதாவது பண்ணாமா இங்கே உட்காந்து சும்மா ஆகிறியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவளே கொஞ்சம் நிறைய பண்ணலாம், பட் இவள் வேஸ்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அவளுக்கு வந்தால் மட்டும்தான் அது பண்ணுறோம். மற்ற டைம் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். தனக்கு என்னன்னு இருக்கா. ஸோ அது நல்லா இல்லை தான். எல்லாருக்கும் அது பண்ணலாம் இல்லை. அதான் அந்த பெரியவளா ரொம்ப மெச்சூராக கரெக்டாக தாங்கிறா. பட் இந்த குட்டி ஆயிடுச்சுன்னா திரும்ப அந்த ஃபுட்டு அது மேலே மட்டும்தான் அவளுக்கு கவனமாக இருக்குது. மேலே கவனம் கொஞ்சம் செலுத்தினா சூப்பராக இருக்கும் எதிர்பார்க்குறேன். பட் வரலையே அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு எதிர்பார்க்காது என்னன்னா யூனோ வந்து அங்கே பேர் ஆகிடுவானோ அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஆனால் உண்மையாகவே யூனோ அந்த சீனில் பயங்கர அழகாக இருந்த மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சான். அவன் அந்த பொண்ணை பார்க்குறதோ அந்த ஃபீலே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அதான் ஹீரோட இது அப்படி தான் இருக்கும். நான் நினச்சேன் என்னால் அஷ்டாக்கெலாம் ஜோடி வந்துச்சு, யூனோக்கு மட்டும் இன்னும் ஒரு ஜோடி கூட வரலையே நினச்சேன். இவளாக தான் இருப்பா பாரு. ஏன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படி காமிச்சாங்க. யூனோ மேலே இது வரைக்கும் எல்லாருக்குமே அந்த க்ரஷ் இருக்க தான் செய்யும். பட் இது ஒரு மாதிரி யூனிக்காக காமிச்ச மாதிரி இருந்தது. அதனால் இருக்கலாம்னு தோணுது. பார்க்கலாம். இதெல்லாம் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. நல்லா ஜாலியாக போச்சு. சரி இப்போ சும்மா முடியும் அப்படின்னு பார்த்தா அங்கே மேஜிக் ஸ்குவாட் அவர் அப்படி எடுத்துகிட்டு வந்து போட்டதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மையாக பொய்யான்னு என்னால் நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. ஒருவேளை அப்படி நடந்துட்டு இருக்குமோ இவங்களாம் ரியாக்ஷன் பண்ணுறதை பார்த்தா அப்படி தோணுது. பிளட்டு போகுது, ப்ளஸ் அவருடைய அந்த மேஜிக் புக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே உடைய ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் இவங்களை குழப்பறதுக்காக இப்படி பண்ணுறாங்களே. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தார், எல்லாரோட பெஸ்ட்டாக தெரிஞ்சார். இவர் இப்போ தான் பேசிட்டோம் 2 எபிசோடாக அவரை பற்றி நல்ல மனுஷனாகிறாரு இப்படி இருக்கணும்ன்ட்டு. அந்த கேரக்டர் அப்படி போகணுமா அப்படின்றது எனக்கு புரியல. இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சும்மா அவர் உருவத்தில் வேற ஒன்று இங்கே வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, ரியலாகவே அதானான்றது தான் இப்போ டவுட். ஆமாம், எனக்கும் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப பிடிச்ச ஆளாக மாறிட்டார் ஃபியூ எபிசோட்லே. ஸோ அவர் இருக்க மாட்டாரான்றது அது மாதிரி தெரியல, அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இப்போ உயிர் போன மாதிரி தெரியல, ஒரு பக்கம் கை கட்டான மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு பக்கம் கையே இல்லாத மாதிரி தான் இருந்தது.
அப்படி வந்து அவ்வளோ சீர் அட்டாக் பண்ணிமா அந்த அளவுக்கு யார் ஆளுன்றது தெரியல. அந்த கேரக்டருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அப்படி எதுவும் போயிடக்கூடாதுன்னு தோணுது. பார்க்கலாம் நடக்கும். இந்த கிங்கு நான் போன இதுலேயே சொன்னேன் அதே மாதிரி இப்போ இன்னும் காண்டாகுது. சவுண்ட் வரக்கூடாது, அப்போ வாயில் நல்லா வருது, டே ஏன்னா அவனை விடுங்கடா இங்கே வெளியே வந்து பாருடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் டார்கெட் அவனை சுற்றி தான் இருக்குன்றது ஓகே, பட் வெளியே இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருப்போம், அதையாவது பார்க்கணும்ல. மிஸ்டர் கிங்கும் இந்த டைம் பார்த்து எங்கே போனாரோ, அவர் என்ன பிரச்சனை இருக்காருன்னு தெரியல. அவரால் சீக்கிரம் வந்தால் கூட இது ஏதாவது சால்வ் ஆகும். ஏன்னா இருக்க கிரிட்டிக்கலாக போகுது, இவங்களால சமாளிக்க முடியுது. அஷ்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கான் தான். அவனும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நான் போன இதுலேயே சொல்லிட்டே இருந்தேன், அவனுக்கே அந்த ஹீலிங் ஏதோ கிடச்சிதுன்ற மாதிரி தான் அந்த ஸ்குவாடு சொன்னாங்க. இந்த கத்தியில் வந்து ஹீலிங் பவரும் அவனுக்கு சேர்த்து கிடச்சிச்சு அப்படின்ட்டு. பட் ஒரு டைம் கூட யூஸே பண்ணலையே. அவள் தான் வந்து இவனை ஹீல் பண்ணிட்டே இருக்கா, செல்ஃபாக ஹீலே ஆகலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அது பண்ணுறான் போல இவனுமே. இவனும் எப்படி இன்றைக்கி தான் அது உணர்ந்து பண்ணானோ, இவன் ஆஸ்டா இன்றைக்கி தான் அது உணர்ந்து அதை பண்ண மாதிரி இருந்தது. அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் பார்க்கலாம் இங்கே என்ன நடக்குதுன்னு. இன்றைக்கி என்ன மேஜிக் ஸ்கால்ஸ் தம்பி அவர் தான் வந்து பயங்கர வெறி ஆகிடுவான் அப்படின்னு நினச்சேன். இங்கே தீ குழம்பே இப்போ வெறிவு போகுதுன்னு நினச்சேன். பட்டு அவன் வந்து கன்ஃபியூஸ்லேயே இருக்கான் இன்னும். இது உண்மையா பொய்யா என்ன பண்ணுறதுன்னு அந்த இதுலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அவனை ரொம்ப எதிர்பார்த்தேன். நேற்றுக்கு அவன் வீறு கொண்டு வெறி ஆகிடுவான் அப்படின்னு நினச்சேன். எவ்வளோ ஷாக்கிங்கான விஷயம், அவன் இன்னும் அதுலேருந்து வரவே இல்லை. என் அண்ணன் இவ்வளோ பவர் ஆச்சு, இது எப்படி நடந்திருக்குன்னு அந்த ஒரு இதுலேயே இருக்கான். அவனுக்கு அதுலேருந்து வெளியே வரவே முடியல. அப்புறம் எப்படி அதான் இப்போது அஷ்டாக்கா அதான் சொன்னார், நிதானமாக இது ஒரு விஷயத்தில் அவசரப்படாத அப்படின்றதுனால இப்போ அவன் பொறுமையாக செயல்பட்டதுனால தான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் அவனும் எடுத்துக்கிறான். இந்த டைமில் நம்ம கோவப்படாது, ப்ரெஷர் ஆகிடக்கூடாது, அந்த டென்ஷனாக எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நம்மளுக்கு கவனம் இருக்காதுன்றதுனால காமன் கம்போஸ்டாக யோசிச்சு செய்வோன்ட்டு அந்த முடிவு தான் எடுத்தேன். அப்பயும் அவங்க அண்ணன் சொன்ன அந்த விஷயத்தை தான் பிடிக்கிறான். இந்த இடத்துல நம்மளா இருந்தால் எமோஷன் தான் அவன் பயங்கரமாக கோவப்படுவான். அப்பயும் அவன் இல்லை எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தையை நான் பண்ணணுன்ட்டு அதை பிடிக்கிறான். நல்லா தான் இருக்குது. பட் வெறி ஆகிடுவான்னு நினச்சா அது இதுவாகல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.